சர்க்குலர் எக்கனாமிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா சொன்னது தான் ஞாபகம் ம். இருக்கு. ம். அதாவது மண் எதுவுமே வந்து மண்ணுக்கு வந்து ஹார்மே பண்ணக்கூடாது. தட்ஸ் அ தாட் ப்ராசஸ். ஸோ ம். வாட் எவர் கம்ஸ் இன் டு திஸ் வேர்ல்ட் ஷுட் கோ பேக் வித்தவுட் டூயிங் எனி ஹார்ம் டு த என்விரான்மெண்ட். ம். ஸோ தட் இஸ் சர்க்குலர் எக்கனாமி. ம். இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம ஒரு விவசாய நிலம் பார்த்துருப்போம். ம். அங்கே வந்து மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மாட்டோட சாணத்தை வந்து எடுத்து அவங்க வந்து தே யூஸ் இட் ஃபார் கிராப்ஸ். ம். ஸோ ஆமா, யூஸ் தட்ஸ் அ பண்ணுவாங்க. சர்க்குலர் எக்கனாமி. அங்கே உள்ள வேஸ்ட் வந்து இட் பிகம்ஸ் சம்திங் எல்ஸ், நியூட்ரியன்ட் ஃபார் சம்திங் எல்ஸ். ம். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் த ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு சர்க்குலரான ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்குது. ஒரு ஒரு ப்ராசஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. ம். ஸோ சர்க்குலர் எக்கனாமியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வேஸ்டே இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. எவ்ரி திங் இஸ் அ இன்புட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் சர்க்கிள் எக்ஸில் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா இது மாதிரி இந்த வேஸ்ட்டை சர்க்குலர் எக்கனாமியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த எண்டிங் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க, தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தூக்கி போடுறீங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஷ்ரெட் பண்ணிடுவோம். ஷ்ரெட் பண்ணால் சின்ன சின்ன தூள் ஆகிடுது. தூளை வந்து நாங்கள் வந்து ஒரு மெஷின்குள்ளே விட்டோம் அப்படின்னா அது யானை ஆகிடுது, நூலாகிடுது. நூல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து வி மேக் இட் இன்டு டிஷர்ட்ஸ் ஆர் கார்பெட்ஸ் இந்த மாதிரி. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து டிஷர்ட் போடுறீங்க. குப்பையாக நீங்கள் வெளியே தூக்கி போட்டதை வந்து யூ கேன் வேர் இட் ஆஸ் அ டிஷர்ட் ஆர் கார்பெட்ஸ் ஆர் மெனி அதர் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் எக்கனாமி. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வேஸ்ட்டாக போய் லேண்ட்ஃபில்லில் போய் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு பதிலாக அது யூஸபிள் ப்ராடக்டாக நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சர்க்குலர் எக்கனாமியில் மறுபடியும் அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும்போது அதை எப்படி திரும்ப ரீசைக்கிள் பண்ணுவாங்க? அதை நாங்கள் திருப்பி இப்போ வந்து பாலியஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அதோட ரா மெட்டீரியல் எனிவேஸ் அந்த யான் தான். ஸோ நாங்கள் அதை திருப்பி எடுத்துட்டு வி ரீசைக்கிள் இட். ஸோ பிளாஸ்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் 7 times 9 times ரீசைக்கிள் பண்ணலாம். கொஞ்சம் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் எடுத்து கொஞ்சம் வெர்ஜின் பிளாஸ்டிக் கூட சேர்த்தோம்னா அப்படியே அந்த கேரக்டரிஸ்டிக் இஸ் மெயின்டைன்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ரீசைக்கிள். சிமிலர்லி பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் கேன் பி ரீசைக்கிள்ட் அப் டு 7 times. ஓகே. மெட்டல் கேன் பி இன்ஃபினிட்லி ரீசைக்கிள்ட். அலுமினியம் கேன் பி இன்ஃபினிட்லி ரீசைக்கிள்ட் வித்தவுட் லூசிங் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். அந்த மாதிரி எவ்ரி ப்ராடக்ட் கேன் பி recycled up to n times, 7 times, 10 times, sometimes infinite. So அதுதான் தாட் ப்ராசஸ். ஓகே. அது ஆக்சுவலி இதாகாமல் வேஸ்ட்டாக போகாமல் அது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் டைம் எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதோட யூஸபிலிட்டி ஏன்னா நம்ம தண்ணி குடித்தோன்னா அந்த பாட்டில் ஒரு 5 minutes 10 minutes குப்பையாக்கி போகிறது பதிலாக அது இயராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி, ஸோ அதுக்கும் சஸ்டைனபிலிட்டினா என்ன, அது ஒரு வேஸ்ட் டேர்ம். ஸோ அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒரு அஃப்கோர்ஸ் சர்க்குலர் எக்கனாமி வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, பட் சஸ்டைனபிலிட்டி இஸ் அ ஹோல் திங். ஸோ சர்க்குலர் எக்கனாமி ப்ரிடாமினண்ட்டாக வேஸ்ட்டை பற்றி சொல்லுது, பட் சஸ்டைனபிலிட்டி வந்து டோட்டல் என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்கிற ஒரு கான்செப்ட். ஸோ என்விரான்மெண்ட் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் வாட்டர் அண்ட் how do you manage waste, how do you manage water, various other things like carbon எப்படி capture பண்றது. There are so many things in sustainability. So it's a vast subject in itself. ஒரு வேர்ல்டை வந்து எப்படி அப்படியே விட்டுட்டு போகிறது ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் சஸ்டைனபிலிட்டி. ஓகே. சஸ்டெயின் அப்படிங்கிறது லைஃப்பை வந்து அப்படியே பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறது தான் நோக்கமே சஸ்டைனபிலிட்டிக்கு. ஓகே. அந்த ப்ராசஸில் ஒரு மேஜர் பார்ட்டாக சின்ன சங்காவும் நமக்கு இது இருக்குது, சர்க்குலர் எக்கனாமி ஒரு ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் பேசும்போது அது என்ன டிஃபைன் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ